தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22 சொல்லு பாரு. அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, பேசலாம். நம்ம கண்டினி பார்க்குற செய்தி தான், அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்குள்ள முயற்சியில் வர வேண்டும். இந்த பூமியில் உங்களை ஆண்டவர் ரட்சித்து வைத்திருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் எந்த உலகத்துக்கு ஏதுவாய் நீங்கள் வாழ்ந்து கற்றுக்கொண்டு படிக்கக்கூடாது. இப்போ இந்த உலகத்தில் சாட்சியை வாழ்ந்து விட்டு பரலோக ராஜ்யத்தில் வாழ்கிறத போல் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொள்ள வேண்டும், வெளியில் வாழ்ந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒரு கசடு இல்லாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும். தானியேல் 5 ராஜாக்கள் காலம் பிரியமாக இருந்தது போல தேவன் என்மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த பிரியத்துக்கு ஏதுவாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் தேவன் இந்த பூமியிலே உங்களை சரியாக நடத்துவார். மாத்திரமல்ல, இந்த பிரியமாக இருக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து, பரலோகத்தின் திட்டங்களை சொல்லிக் கொடுத்து, அவர்களை இந்த பூமிக்குரிய மெட்டீரியலில் பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க தாக்கத்தை உண்டு பண்ணாமல் அந்த பரலோகத்தை குறித்து சிந்தித்து வாழுவாங்க, அதுக்கேற்ற கிரியைகளை செய்வாங்க. அவர்களை கர்த்தர் சொல்வார், எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அவர்களை பார்த்து சொல்ல, எனக்கு மிகவும் பிரியமானவள். அப்போ மனுஷன் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லத்தக்க உங்கள் வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் என்னை பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை பிரியமானவள் என்று சொல்ல வேண்டும்? அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை கேட்பதற்கு நான் காத்திருக்கிறேன் சொல்ற பிள்ளை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ரீபாலா ஷதரகடனமா மஷபா ரீமானா சேதரகபா பாபா பாபா பாபா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கிருபை வரட்டும், எல்லா பிள்ளைகள் மேலும் ஒரு கிருபை வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு புத்தகம் 16-17 வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்ச ஒருவனை படிக்கலாமே. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா இல்லை தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, ஆமே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ சீசர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது ஒரு ஆசை அவருக்கு, இவனை யாராவது என்னை கடவுள் என்று கண்டுபிடிக்கிறாங்களா, என்னை யாராவது தேவன் என்று கண்டுபிடிக்கிறாங்களா? சாதா ஒரு அண்ணனை போல பின்தொடர்றாங்க, சாதா ஒரு சிநேகிதனை போல பின்தொடர்றாங்க. அல்லேலூயா. ஏதோ பின்தொடர்றாங்க. ஆனா இவங்க யாருமே அவரை தெய்வம் என்று கண்டுபிடிக்க முடியல. அப்ப கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுனாலயாக்கும் இந்த இடத்துல கேள்வியை வைக்கலாம். இந்த இடத்துல கேள்வியை வைக்கும் போது எல்லாரும் எரேமியா தீர்க்கதரிசி என்றும் எலியா என்றும் யோவான் என்றும் சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்க? அவங்க செய்த அடையாளத்தை இயேசு செய்கிறதுனால. அவங்க இந்த கிறிஸ்து முகாந்தரம் செய்த கிரியை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு டாக்டர் வந்து எப்படின்னு சொன்னா, இவர் இன்னார் தான் என்னுள்ள விருது வந்தது, அப்படித்தான் அவங்க சொல்றாங்களே தவிர ஒருவன் கடவுளாக்குன்னு சொல்லி சொல்லலை. அவன் சீமோன் பேதுருக்கிட்டே மிஸ்டேக் இருக்கு. அவன் சொல்ல வேண்டியது தேவன் என்று சொல்ல வேண்டியவன். ஆனா அவர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஓகே, இருக்கிற குமாரன் என்று சொல்லிவிட்டார். அப்ப இன்றைக்கும் உலகம் முழுவதுமே ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களாக்கும். ஒரு போர்டு போட்டா போதும், ஒரு அடையாளம் போட்டா போதும், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா போதும், இதை வச்சு நிறைய மேட்டர்களை விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அதில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்தோ கிறிஸ்துவின் வழியை குறித்தோ கிறிஸ்து உண்மையான எப்படிப்பட்ட தேவன் என்று அவர்களுக்கு இன்றைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை.
அல்லேலூயா. இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால சிலர் பாஸ்டரை தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், சிலர் சிலைகளை தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், சிலர் தகப்பனின் தாயின் தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், சில வழியிலே வேறொரு வழிகளில் தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், சிலர் பரிசுத்தாவியை தனி தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், இயேசுவை தனி தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள், யெகோவாயை தனி தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமே. அவங்கள் அறிவுக்கு தக்கதாக, அவங்கள் உணவுக்கு தக்கதாக இப்படித்தான் இந்த நாளிலும் மனிதன் கட்டுக்கதைகளை சுமத்தி, மனிதன் கட்டுக்கதைகளையும் காரியங்களை சொல்லிக் கொடுத்து இப்படி 3 விதமாய் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுறாங்க உண்டு. அப்ப இங்கே ஜீவனுடைய குமாரன் சொல்லி ஒருவன் சொன்ன உடனே இது மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தல, என் பிதாவாகியவரே உனக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவர் சொன்னார். அப்போ நீங்க என்ன செய்யணுமா? தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓடுற கூட்டமா இருக்கக்கூடாது. தேவனோடு இந்த காலங்களில் இந்த சுவிசேஷம், சின்ன சுவிசேஷம் மூலம் எப்படி நீங்க நெருங்கி வாழலாமோ அதை நெருங்கி நெருங்கி நீங்க வாழும் போதுதான் உங்களுக்கு தெரியும், நான் சரியாய் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடும் யெகோவாவோடும் சரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது மூன்றும் ஒரே தெய்வம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நாம் அறியாம, இதை நீங்கள் புரிந்து கொள்ளாம ஒருவரும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. காரணம் இப்ப உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவராகும். அல்லேலூயா. இப்ப உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் நடத்த போறதை குறித்து உங்களுக்கு சொல்லுவதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியை முன்னை கூட்டி சொன்னதும், பிதாவை குறித்து சொன்னதும், குமாரனை குறித்து சொன்னதும், இதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு ஆண்டவரத்தில் என்ன செய்யணும்? சேர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்போது இந்த மனுஷகுமாரன் மரித்தாரோ, எப்போது உயிர்த்தெழுந்தாரோ, எப்போது உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனாரோ, அதுக்கு பின்புதான் அவர்களுக்குள்ளே இந்த தெய்வீக உறவு பலப்பட்டது. பின்பு அந்த உறவு பலப்பட்டது. அப்போஸ்தலர் 2 பரலோகத்திலிருந்து ஆவியான இறங்கும் போதுதான் இந்த பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவி குறித்துள்ள அப்போஸ்தலர் பலப்பட்ட பின்பு இந்த ஆவியானவர் சபையை நடத்துவதை புரிந்து கொண்டாங்க. ஆவியானவர் தங்களை நடத்துவது புரிந்து கொண்டாங்க. ஆவியானுடைய உணர்வை புரிந்து அந்த தேவனோடு சேர்ந்திருந்தது போல சபையா இருக்கிற தேவன், நீங்களும் அந்த தேவனோடு சேர்ந்திருக்கும்படி பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? இதுல நீங்கள் ஒரு தோல்வி அடைகிறதுனால ஆண்டவரை எதிர்க்காதீங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை குற்றம் சொல்லாதீங்க. ஒரு பிரச்சனையான வேளையில ஆண்டவருக்கு வேதனை கொடுக்க கூடாது. காரியம் ஒரு முறை நமக்காய் சிலுவை சுமந்தாச்சு, மீண்டும் நம்ம சிலுவையில அடிக்க இடம் கொடுக்க கூடாது. அது பெரிய பாவம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அதுதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் நமக்கு இந்த பூமியில திருப்திப்படுத்த வரல, உங்களை நித்திய ராஜ்யத்தில் திருப்திப்படுத்த வந்திருக்கா. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுவின் உண்மை உள்ள ஊழியக்காரன். மத்தேயு புத்தகம் 24 45 46 வசனத்தை ஒரு படிக்கணும். ஏற்ற வேளையிலே வேலைக்காரனுக்கு பிரயோஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவரும் எஜமான் வரும்போது அப்படி செய்யப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவன். எஜமான் வரும்போது அப்ப எஜமான் எப்படி கவனிக்கிறாராம் பாத்தீங்கன்னா, தன் வேலைக்காரனுக்கு உணவு கொடுத்து, அப்படியானால் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, நம்மை தேவன் உயர்த்தி வைக்கும் போது எஜமானாகிய ஆண்டவர் என்னை பார்க்கிறார், எஜமானாகிய ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமும் இவ்வளவு காரியங்களை தந்திருக்கிறார். அதைத்தான் வேலைக்காரனுக்கும் தன் குடும்பத்துக்கும் கொர்நேலி செய்ததை போல நல்ல மனசோட நல்ல இரக்கத்தோட ஊழியக்காரனாக இருக்கிற நாங்களும் நீங்களும் வசனத்தை ஆண்டவர் வரும் வரை சரியாய் போதித்து, சரியாய் நடந்து, சரியாய் ஜீவித்து
ஆண்டவர் வரும் வரை நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி உள்ள ஊழியக்காரன் பாக்கியவான். என்ன செய்வாராம்? அவர்களை பந்தி இருக்க வச்சு என் ஆண்டவராகிய தேவன் விளம்பி கொடுப்பாராம். அல்லேலூயா. என்ன விளம்பி கொடுப்பார்? ஒரு அம்மா தேற்றும் போல, ஒரு தகப்பன் தேற்றும் போல தேற்றி அவர்களை நடத்தி ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் அழகாய் நடத்தி அழகாய் பாதுகாக்க நீங்கள் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்துள்ள ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஊழியம் செய்துள்ள பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன், ஒரு கொர்நேலி என்று சொல்ற மனுஷன், நல்ல வேலைக்கால் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊழியம் செய்தான். 100 பேருக்கு அதிகாரியா சரியா ஊழியம் செய்தனால பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி, நீ செய்கிற தானங்கள் தர்மங்கள் நீ நடந்து கொள்கிற விதமெல்லாம் எனக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். அதே போல தேவனுடைய பிள்ளையே, கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், இதன் மத்தியிலே நான் பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் இந்த சாட்சிகளை பார்த்து பரலோகத்திலிருந்து உங்களை பலனாய் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் மரணம் உயிர்த்தெழுதல் என்று ஆகும்போது உங்களை அழகாய் அந்த பந்தியில வைத்து பராமரிப்பா 12 விதமான கனிகளினாலே உங்களை திருப்தியாக்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சாத்தானுடைய டார்கெட் வந்து ஆவிக்குரிய சில சபைகள்ல பயங்கரமா டார்கெட் பண்றான். இன்னும் சில சபைகளை அவனே ஆட்களை கொண்டு கொடுத்துருவான். காரியம், அவங்க ஒன்றும் அறியாம செத்துறணும். அந்த விதை ஒன்றும் அறியாமே செத்துறணும். எதை அறிஞ்சாதான் அந்த விதைக்கு ஆண்டோட வாழ்வதற்கு அவனுக்கு அந்த வாழ்வதற்கு தோன்றும். அது கொடுக்காம இருக்கான்னு சொன்னா அதுக்கு ஏற்றபடி பிரசங்க இருக்கும், ஆவியில் சில பேர் இருக்கலாம். அதுக்கு ஏற்றபடி ஒரு பெரிய சபையில ஜனங்கள் போய் அந்த விதைகளை சரியா புரிந்து கொள்ளாம கோடி கோடி மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கன்வென்ஷன் வேற, சபை வேற. கன்வென்ஷன் கூட்டம் வேற, சபை கூட்டம் வேற. அப்போ உங்களுக்குள்ளே கொஞ்சம் பேரா இருக்கிறவங்களுக்குள்ள நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால் அதன் கிரியைக்குள்ள நீங்க வந்தால் மாத்திரம் தான் போக முடியும். கேட்டுவிட்டு போயாச்சுன்னு சொன்னா ஒன்னும் யாருக்கும் நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய சபை ஆல்மோஸ்ட் 85% பேரும் கேட்டுக்கிட்டு போறவங்களாக, அதுதான் அவனுடைய கோபம். அல்லேலூயா. அந்த கிரியை செய்ய வரதில்லை, அந்த கிரியை நடப்பிக்க வரதில்லை. ஏன்? பரலோகம் போதுக்குள்ள ஆசை இல்லை, இந்த உலகத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்க. அது வந்து தேவனுக்கு பிரியமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் இடம் கூடாம பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அடுத்து பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 21. நீங்கள் பிரியமா இருப்பதற்கு நான் சொல்றேன். லூக்கா 11:28. அதுனா அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ள அதிக பாக்கியவான்கள். அப்ப இயேசுவை வார்த்தையை கேட்டு ஒரு அம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அம்மா கேட்டுக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய தாயை குறித்தும் மரியாதை எல்லாம் உயர்த்தி, அவங்க பால் குடித்த மார்பை எல்லாம் உயர்த்தி, அது பாக்கியம் உள்ள தாய் என்று சொல்லி இயேசுவை உயர்த்துவதை பார்க்க முடியும். அந்த வார்த்தை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில வேளையிலே சுவிசேஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், தேவனை பேசுகிறார்னு சொல்லலாம், பரவாயில்லை என்று சொல்லலாம், அது மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான் என்று சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை கேட்பது கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, சும்மா நேரம்பது கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆனால் அந்த வார்த்தையை புறக்கி கொண்டு அதை செயல்படவும் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கும் அதிலே நடப்பதற்கும் சில ஆத்துமாக்கள் மாத்திரமே உண்டே தவிர நிறைய பேர் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில ஆத்துமாக்கள், சிலர் மாத்திரம் அதுக்கேற்ற கிரியைகளை செய்து இந்த வார்த்தையை நான் காத்துக்கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தை எதெல்லாம் வந்திருக்கிறதோ அதையெல்லாம் நான் செயல்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று
விரும்புகிற சிலர் மாத்திரம்தான் அந்த வார்த்தையிலே வாழ முடியும். மற்றவங்க எல்லாமே நுழைந்து போறவர்கள். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், களை என்று சொன்னார் சபைகளை. அல்லேலூயா. திரளான களைகள் சபைகள் இருக்கும். அது வார்த்தை கேட்கும் செய்யாது, வார்த்தை கேட்கும் உணராது, வார்த்தை கேட்க புரியாது. களைகள், அந்த களைகளை தான் சீஷர்களுக்கு சொல்றாங்க, அப்படியானால் அதை இப்போது பிடுங்கட்டா என்று கேட்டார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொன்னா பிடுங்க கூடாது. ஏன்னு சொன்னா, இப்ப நீ அதை பிடுங்கினா நல்லது கூட கெட்டு பெய்யிடும், ஆனபடி சேர்ந்து வளரத்தான் சொன்ன. அப்ப சபையிலே அதிகமான களைகள் சேர்ந்து வாழறதுனால ஒரு சந்தோஷம் ஒன்றும் இல்லை. சிலவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், களையோ கிளையோ ஒரு கூட்டம் ஆளு வந்தா போதும், நம்ம தெரிய ஒரு பாஸ்டாட்டு மதிச்சா போதும். அதுல என்ன பலம் இருக்கிறது? புரியலையே உங்களுக்கு? எத்தனை புரியுது? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. காய்ச்சல் இருக்கிறீங்களோ? எத்தனை பேர் காய்ச்சல் எல்லாம் இருக்கிறீங்க? கை சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. காய்ச்சல் என்ன இருக்கிறீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஓகே. அதனால பலவீனமா இருக்கிறனால வார்த்தை வராது இல்லையா? நான் பயங்கர பலவீனம், வார்த்தை வரும். சோத்திரம் சொல்லுங்க கர்த்தர்கிட்ட. ஹல்லேலூயா, ஆமே. அப்ப அங்கே ஆண்டவராய் இயேசு சொன்னார், இந்த வார்த்தையை படி செய்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொன்னார். அப்ப நாம் களையாய் போகாம வார்த்தையை கேட்டு செய்து கொண்டா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சரியான வாழ்க்கை வாழ முடியும், சரியான பவுண்டேஷன் இருக்கும், சரியான ஜெபம் இருக்கும், சரியான உபவாசம் இருக்கும், சரியான கிரியை இருக்கும். இதெல்லாம் உங்க உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்க தண்ணி செய்யும். அதுக்கு பின்பாய் உனக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் தருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். எத்தனை பேர் புரிந்ததோ அத்தனை பேரும் அதை உள்ள வாங்குங்க, உள்ள வாங்குங்க. ஹல்லேலூயா. அதை உள்ள வாங்குங்க. அதை உள்ள வாங்காம ஒண்ணுமே நடக்காது. அந்த வார்த்தையை உள்ள வாங்கினாதான் அது சரியாகும். பிரைஸ் எல்லாம். பெரிய பிரசங்கி இன்னும் யாரும் ஒன்றும் கிடையாது, கர்த்தர் பேசுறதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. இந்த உலகம் அப்படி அவங்களை ஆக்கி வச்சிருக்குது. என்னை பொறுத்த அளவில் யார் யார் கர்த்தரோடு இருந்து பேசுகிறாரோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்கள் தான் பிரசங்கிகள். நீங்கள் கவனமாய் போனால் நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு தேவன் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37 சொல்ல பாருங்க. இயேசுவின் வருகையின் போது அதிகமாக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன் ஜெபிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை வர ஜெபிக்கிறவங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? சும்மா ஒரு பா போட்டோம், அதுல கொஞ்சம் உட்கார்ந்தோம், அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிச்சோம், என்ன சொல்லி உலகை ஜெபிச்சுட்டு அப்படி அங்கே எழும்பி திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதிகாலமே ஜெபிக்கிறோம், சில வேளை மத்தியானம் ஜெபிக்கிறோம், சாயங்காலமோ நைட்டோ ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற ஆதிகாலத்தில் ஜெபித்த ஜெபத்தை போல ஜெபிக்க கூடாது. இப்போ உங்க சித்தத்தை செய்வதற்கு கேட்டுத்தான் நீங்க ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம். நமக்கு நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், திரளான உபத்திரம் இருக்கும். இதை பார்த்து நீங்க மேக்கப் பண்ணி போகக்கூடாது. அப்படியான ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த பந்தமும் இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் இதை மேக்கப் பண்ணி போவாங்க. இதை மேக்கப் பண்ணி போக ஜபம் ஆபத்தான ஜபம். அப்ப ஜபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை வர நீங்க ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். அது சில வேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வராவிட்டாலும் நீங்கள் ஜெபித்துத்தான் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஜெபிக்க வேண்டும்? யாரும் சொல்ல முடியுமா? நான் ஜெபத்துக்கு நிறைய பேசியிருக்கிறேன், கர்த்தர் அந்த கிருபையை தந்துட்டு ஏன் ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தெரியுமா இருக்காது ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லி? ஆண்டவர் இயேசு யோவான் 15 சொன்னார், நீங்கள் கொடிகள், நான் செடி என்று சொன்னார். எத்தனை பேர் தெரியும்? அப்படித்தானே? நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க, நான் செடியா இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஜெபிக்கிறவன், பரிசுத்தமா ஜெபிக்கிறவன் அத்தனையுமே இந்த செடியோடு சேர்ந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, புரியுதா? இந்த செடியாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளுகிறான். இந்த செடியாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளுகிறது எல்லாமே தேவனை சுற்றி நிற்கிற பாத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க என்ன செய்யுமாம்? ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். எப்பவுமே
ஜெபம் அதிகமா எதுக்குன்னு சொன்னா, ஆவியானவங்க ஆத்துமாவை நிறைக்கும் போது இந்த ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. ஆத்மா நாளுக்கு நாள் சுத்திகரிக்காம நீங்க தேவனுடைய சாயலை அடைய முடியாது. எத்தனை பேர் புரிகிறது? புரிந்தவ கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. கபனமாய் 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 பிசாசு மலை கொண்டோ அதை கொண்டோ இதை கொண்டோ நம்முடைய வார்த்தைகளை திருடாதபடி நாம் சரியாய் கடந்து போனால் இந்த நாள்ல சுவிசேஷங்கள், வரப்போற சுவிசேஷங்கள் நம்மை நிச்சயமாய் மாற்றும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 84 வயதான ஒரு விதவை தேவாலயத்தை சுற்றி கொண்டே ஜெபித்துக் கொண்டிருந்தாளாம். அதை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, சாட்சி கொடுக்கிறார். அப்ப முன்னாட்கள்ல இந்த சபைக்குள்ள அதிக ஜெபம் இருந்தது. இப்ப நான் வரும்போது இங்க யாரும் இல்ல, நேற்று சாயங்காலம் இங்க யாரும் இல்ல, பைக்கில் போகும்போது பார்க்கும்போது இங்க யாரும் இல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் மடிந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக்கும். அது ரொம்ப பாவம். ஏன்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கிட்டையும் தாய்கிட்டையும் பிள்ளைகள் போய் சேர்ந்து உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். உறவாடினாதான் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளை குறித்துள்ள அன்பு இருக்கும். உறவாடம் இருந்தா ஒரு தகப்பனும் தாயும் எவ்வளவு வேதனைப்படுகிறாரோ அதை போலத்தான் நம்முடைய செடியாகிய ஆண்டவரும் வேதனைப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்துக்கு வருவதற்கு முன்னே அவர் இங்க வந்துடுவார். நீங்கள் ஜெபத்துக்கு வருவதற்கு முன்னே தன் பிள்ளைகளை பார்ப்பதற்கு வந்துடுவார். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரே தேவன் எப்படி எல்லா இடம் போவார்? அதுக்கு தான் சொன்னேன், ஒரே தேவன் தான். அவர் பரிசுத்தாய் மூலம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியை நம்ம சபைக்கு உங்களுக்கு தந்து அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். புரிந்த தேவ பிள்ளைகள் உங்கள் ஜெபங்களை சரியாய் செய்து கடந்து போக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் ஸ்டெப் ஸ்டெப்பா ஜெபம் போகும். கொஞ்ச நாள் அறியாம உள்ள ஜெபம், கொஞ்ச நாள் புரியாம உள்ள ஜெபம், கொஞ்ச நாள் எனக்காக நம்முடைய பிள்ளைகள் வந்து கேட்கும் போல, சைக்கிள் வாங்கப்பா, பைக் வாங்கி தாங்கப்பா, கார் வாங்கி தாப்பா, பெண்ணு கட்டி தாங்கப்பா, வஸ்திரத்து பைசா தாங்கப்பான்னு அப்பன்கிட்ட கேட்கும் போல கொஞ்ச காலம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குறது. புரியுதா? புரியலையோ? நான் சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும். ஒரு காலகட்டம் கழியும் போது உங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், என்னில் என்ன விரும்புகிறீர்கள்? என்னில் எதை செய்ய விரும்புகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் அதை நீ கேட்க வந்திருக்கிறேன் அடியேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு பதில் கொண்டு இதை 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 எல்லாம் நீ செய்யன்னு சொல்லி அதன்படி செய்யும் போது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பேருண்டாகும். பிரியமான பிள்ளை என்று சொல்லி கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஊழியக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஆராதனை நடக்கும்போது எங்கேயும் போகக்கூடாது. ஆராதனை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு டைம் பாஸ்டாக நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எல்லாரும் நன்றி பலி செலுத்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ரீபாலா ஷதரா ஹபாலா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவன் தேவன் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சரியாய் அவிடத்தில் போகவும் அவர் உங்களோட பேசவும் தொடங்கின பின்பு நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த பூமிக்கு கிரியை செய்யும் போது நீங்கள் தேவனை பிரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இல்லாமல் நீங்கள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகள் அல்ல. அதனால நம்ம தேவனை குற்றம் சொல்றதும், குறை சொல்லுறதும், அவரை வேண்டாம் என்று சொல்லுறதும், ஆகாது என்று சொல்லுறதும். அப்ப காலங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்போது சபை கற்றுக்கொண்டாச்சு, எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு. உங்களுக்கு இதுக்கு மேல கற்றுத்தர யாரும் வேணும்? அப்ப சபை கற்றுக்கொண்ட பின்பு மீண்டுமே ஒரு சின்ன குழந்தைகளை போல இருந்தா தேவன் எப்படி சபையை நேசிப்பாரு? அப்ப நீங்கள் யாரோ பேசுவாங்க, கேட்டுக்கொண்டு போனா உங்களோட ஆண்டவர் வரமாட்டாரு. ஒரு மோசையோட ஆண்டவர் போக வேண்டும் என்று சொன்னால் மோசையை கொண்டு கிரியை செய்ய நடப்பிக்கிறேன் மாத்திரம். அவன் தன் பலத்தை சொல்லல, நீங்க வராம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப நீங்க இருந்தா மாத்திரம் தான் கிரியை செய்ய முடியும். ஊழியம் நீங்க இருந்தா மாத்திரம் விடுவிக்க முடியும். நீங்க கூட இருந்தாதான் ஒரு அக்கறை கொண்டு சேர்க்க முடியும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் நீர் கூட இருந்தால் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க முடியும். ஆனபடி நீ ஜெபத்தில் நீர் கூட இருக்க வேண்டும். நீர் தரிசனம் மூலம் என்னோட பேச வேண்டும். அதை எழுதி வைத்து விட்டு நான் இந்த கிரியைகளை நடப்பிக்கத்தக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அதிகமாய் நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்து கேட்டா ஹல்லேலூயா. உங்களை எதிர்பார்க்க சின்ன சின்ன கிரியை தான், சின்ன சின்ன கிரியை தான். இந்த சின்ன சின்ன கிரியைகள் ஒன்று சேரும் போது சபைக்குள்ள பெரிய மகிமையை மாறும். ஆமே, சின்ன சின்ன கிரியை தான் செய்கிறீங்க. அந்த சின்ன சின்ன கிரியை ஜெபத்தின் மூலம் செய்யும் போது சபை பெரிய மகிமையா மாறும். இந்த சின்ன சின்ன கிரியைகள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமே. பார்வேன் அங்கே இஸ்ரவேலுடைய பெண் பிள்ளைகள் பிறகு ஆண் பிள்ளைகளை முழுவதும் நதியில போட சொல்ல வேண்டும் என்று சட்டம் போடும்போது அந்த பிள்ளைகள் எல்லாமே அந்த பிள்ளைகளை வயிற்றில் இருக்கும் போதே கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போடும் போதே அந்த மருத்துவச்சிகள் அந்த பிள்ளைகளை காப்பாத்தினாங்க. அல்லேலூயா. காப்பாத்தினதுனால தேவனுடைய பிரயோஜனமாக இருந்ததுனால அந்த மருத்துவச்சிய குடும்பங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அதை போலத்தான் நீங்க இப்ப உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பிரியமாய் ஜெபத்தை பண்ணி பிரியமா நடந்து, கஷ்டமா இருக்கும் நடப்பதற்கு நடந்துடணும், துன்பமா இருக்கும் நடந்துடணும், தலைவலியா இருக்கு நடந்துடணும், போராட்டமா இருக்கு நடந்துடணும். இப்படி செய்து வரும்போது ஏற்ற காலமாகும் போது கர்த்தர் உன்னை தழைக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க பண்ணுவார். அப்போது நீ அநேகருக்கு நீ சாட்சி சொல்லுவாய். கர்த்தர் என்ன சூழ்நிலையிலிருந்து என்னை எவ்வளவாய் நடத்தி பாதுகாத்து நான் முன்னும் பின்னும் பாராதபடி கர்த்தருக்கு சேவை செய்தபடினாலே அந்த செடியிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட கிருபை அதிகமா இருக்கிறது. என் பிள்ளையும் நல்லா இருக்கோ. ஹல்லேலூயா. அப்ப முது வயதாகும் போது அழகாய் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ கிறிஸ்துவோடு அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த கிரியைகளை கர்த்தர் மனசுல வச்சு, நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை மனசுல வச்சு ஒரு 10 ஆண்டுகள் ஃப்ரீடமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த 10 ஆண்டுகள்ல பரலோகத்து போதுக்குள்ள எல்லா செட்டப்பத்தை கர்த்தர் உண்டாக்கி தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. புரிந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ரீபா பாபா சந்தா ராகா பாபா எல்லாரும் கர்த்தர் நன்றி செலுத்துவோம்.
எல்லாரும் நன்றி செலுத்தும். கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல பிரச்சனைகளை மாற்றி சகல போராட்டத்தை மாற்றி ஹல்லேலூயா ரீமாலாபா சம்தர ஹடனமோதோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வசனங்களை பார்க்கும்போது கால்களை முறையாய் கழுகி ராப்போஜனம் செய்கிற சபை. இன்றைக்கு அநேக சபைகள் ராப்போஜனத்தை குறித்து தெரியாமல் இருக்கிறாங்க. அநேக விசுவாச பிள்ளைகள் ராப்போஜனத்துடைய மகிமையே தெரியாமல் இருக்கிறாங்க. ராப்போஜனம் சரியா இல்லாவிட்டால் இயேசுக்கு உங்களுக்கு பங்கு இல்லையா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சரிதானே? நான் கோபத்தில் நிற்க இல்லை சரிதானே? சரி இல்லையா? சந்தோஷமா இருங்க. ஆமே ஹல்லேலூயா. கோபம் வந்தாலும் உங்க நிமித்தம் தான் வருமே தவிர என் நிமித்தம் வராது. ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம். அவன் ஓடி போய் ராப்போஜனம் சரியாய் நடத்தி சரியாய் சபையை கொண்டு போகாம ஏதோ ஒரு நாளை முன்குறித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 பேரை கூப்பிட்டு அங்கே கொண்டு கொஞ்சம் பேருக்கு பிச்சு கொடுங்க, இங்கே கொண்டு பிச்சு கொடுங்கன்னு சொன்ன இது ராப்போஜன சாபமாய் மாறிவிடும். ஒன்று சபைக்கு சாபம், ஊழியக்காரனுக்கு சாபம், எடுக்கிற மக்களுக்கு சாபம். ராப்போஜனத்துக்கு மினிமம் ஒரு 4 நாளாவது நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். 4 நாள் பரிசுத்தப்பட்டு இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மைண்டில் இருக்கின்ற முறிவுகள், மைண்டில் இருக்கின்ற பாரங்கள், மைண்டில் இருக்கின்ற சிதைக்கப்பட்ட அனுபவங்கள் அதையெல்லாம் அப்படியே மாற்றி ஒரு புளிப்பில்லாத அப்பமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். புளிப்புள்ள அப்பம் தெரியுமா? சண்டைகள், வழக்குகள், கோபங்கள் உள்ள வச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் மாற்றி ஒரு புளிப்பில்லாத அப்பமாய் மாற வேண்டும். அப்பதான் கர்த்தர் பட்சிப்பா. ஹல்லேலூயா ஆமென். இருதயத்தை ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? கொடுத்து என்னை சுத்திகரின்னு சொல்லணும், என்னை சுத்திகரின்னு சொல்லணும். கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் செய்தி கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் பேசினார். ஒரு சகோதரிக்கு திடீரென்று சொல்லி இந்த ஒரு சைடு முடி போச்சான். ஹல்லேலூயா. திடீரென்று அந்த முடி போயிட்டான் சகோதரிக்கு. அவன் முடி போய் அவங்க ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவருக்காய் நல்லா வாழ்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் முடி போயிடுச்சு. திரளான மருந்துகள், திரளான எண்ணெய்கள் பார்த்து மெடிசன் எடுத்தாலும் அந்த முடிக்கு ஒரு மாற்றம் வரவில்லை. அது அவங்களுக்கு ஒரு அசிங்கமாய், அவங்களுக்கு ஒரு பாரமாயிருச்சு. அப்போ ஒரு ஹிந்து பொம்பளை சொன்னாங்களாம், ஏய் நீ யாரையாவது மன்னிக்கிற? நீ அவ கூட்டுக்கார ஹிந்து பெண்ணும், நீ யாரையும் மன்னிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. எவங்களை நீ அப்படி இப்படி திட்டுற? ஒரு காரியம் பண்ணும், நீ அவங்களெல்லாம் மன்னி. நீ ஏசப்பா பிள்ளை தானே, ஏசப்பா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்காருல்ல, நீயும் அவங்களை எல்லாரையும் மன்னிச்சு பாருங்க. அப்படி அவங்க எல்லா ஜபத்தில் எல்லாரையும் மன்னிக்க தொடங்கி விட்டாங்க. ஹல்லேலூயா. அறியாம செய்ததோ தெரிஞ்சு செய்ததோ எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் வச்சு ஏசப்பா விட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு. ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல முடி வளர்ந்து நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்க்கல. ஹல்லேலூயா. அப்ப நாம் அநேகரை மன்னிக்கிறது எல்லா தோல்விகளும் மாற்றி வெளியரங்கமான அற்புதத்தை செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சண்டையோ வழக்குகளோ யுத்தங்களோ பிரச்சனைகளோ போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, முன்னேற முடியாம இருந்தா, இந்த நாளில் நாம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டியவர்களை விட்டு காரியங்களை சிறப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சரியாய் பதிலை தருவார். ஹல்லேலூயா. அப்ப மன்னித்து, ஆவியிலே மன்னித்து, ஆத்மாவிலே மன்னித்து என்ன செய்யணும்? திருவிருந்துக்கு நீங்க ஒப்புரலாக வேண்டும். ஹல்லேலூயா. திருவிருந்து ஒப்புரலாகும் போது முடிந்தவர் நான் சொல்லுறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்க அவங்களை பிடிச்சுதான் காலு பாதம் கழுவணும். ஹல்லேலூயா. உடனே நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லாவிட்டு நமக்கு ஐக்கியமா இருக்கிறவங்களோ இல்ல அழகுள்ள காலை பார்த்து கழுவுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் புரியுதீங்க? அவங்களுக்கு வெள்ளை கால் இருக்கு அப்படி கழுவக்கூடாது, இவங்களுக்கு கருத்த கால் இருக்கு அப்படி கழுவக்கூடாது, அவங்களுக்கு காலில் ஒரு புண்ணு இருக்கு அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. தேவன் நம்மேல வைத்திருக்கின்ற மகா பெரிய கிருபை அது. அதை நீங்கள் செய்ய செய்ய
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப முடிச்சிடுவோம் சீக்கிரம். அப்போ முறையாக வசனத்தை கேட்டு நம்மை சுத்திகரித்து விட்டு புளிப்பில் அப்பமாய் மாறிவிட்டு அந்த பந்தி நாளிலே பரிசுத்தமாய் வந்து கசடற்ற இருதயத்தோடு வந்து வசனத்தை கேட்டு ஒரு பாதத்தை கழுவி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அப்போதே பரலோக ராஜ்யம் உனக்கு அப்பாயின்மென்ட் தரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். வர நாட்களில் நீ அப்படி செய்து பார், உன் குடும்ப ஜீவத்துக்கு மாற்றம் உண்டாகும். நீ அப்படி நடந்து பார், பெரிய நிச்சயமாகவே மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை கேட்டு அதன்படி காத்து கொண்டு நடக்க அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாமே அறியாம ஜனங்கள், புரியாம சபைன்னு சொன்னா இன்னொரு ஆட்டு பண்ணதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மினிமம் ஆளோட மினிமம் ஜனத்தோட சபை போயிட்டே இருக்கும். மினிமம் கூடி போன ஒரு 1000 பேர், ஒரு 700 பேர், ஒரு 500 பேர் தான் சபை எடுத்து கொண்டு போயிட்டு 200 பேர், இப்படிதான் சபை நமக்கு பக்குவதமாய் சீர்படுத்தும். கன்வென்ஷன் வேற, சபை வேற. அப்படி போன்ற சபையில் நான் கேட்கிறேன், எத்தனை இப்போ 4 பிள்ளைகள் உண்டு உங்கள்கிட்ட? 4 பிள்ளைகள் யார்கிட்ட வீட்டில் உண்டா? உங்களுக்கு எத்தனை 4 பிள்ளைகள் உண்டு? ராஜாமா மாத்திரம் வசத்துறாங்க. அல்லேலூயா, 4 கூட உண்டு. கரெக்டாக பார்க்க முடியுமா அந்த பிள்ளைகளை எல்லாம்? ஏன் பார்க்க முடியல? சின்ன வயசுல ஒண்ணுக்கு நிக்க இருக்கும், ஒண்ணுக்கு நிக்க இருக்காது, ஒன்று பனியே இருக்கும், ஒண்ணுக்கு எவ்வளோ என்ன பார்த்தீங்க? ஒன்றும் பார்க்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரெண்ணம் இருக்கிறதே பார்க்க முடியல. இதே போல தான் சபையும், இதே போல தான் சபையும். சபையில் உள்ள விசுவாசி எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் அறிய வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் எப்படி ஆண்டவர் நெருங்கி இருக்கிறான்னு அறிய வேண்டும். ஒரு 130 குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது காலமே ஜெபிக்கிறது உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பம் கூட விடாம நான் ஜெபிப்பது உண்டு, என்ன பிரச்சனை இருந்தாலும். அல்லேலூயா. நேற்று 2 மணிக்கு முந்தாள் 2 மணிக்கு ஜெபிச்சுட்டு இருக்கேன். உடம்பு டயர்டு, தூங்கணும்னு தோணுது. பின் வைராக்கியமா ஜெபிச்சோம். ஜெபிச்சு முடியும் போது ஆண்டவர் பேசுகிறார், சாத்தானுக்கு இடம் கொடுக்கண்டாம், அவன் சோதிச்சு பார்ப்பான் நீ ஜெபிக்க மாட்டியான்னு சொல்லி. நீ ஜெபத்தை கரெக்டா முடிச்சிட்ட பின்பு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா, பின்பு கர்த்தர் பேசினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் மாறி மாறி விசுவாசிகளுக்கு ஜெபிக்கணும், நோய்பட்டவங்களுக்கு ஜெபிக்கணும், துக்கப்பட்டவங்களை ஜெபிக்கணும், பாரத்தோடு எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா, இது உங்க கடமை. இதை நீங்கள் சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணி சபையில வந்து 2-3 கூட்டத்தை நீங்கள் உள்ளே பெற்றுக்கொண்டு வீட்டில் இருந்து ஆராய வேண்டும். அது வீட்டில் இருந்து ஆராய்ந்து உங்க புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் செய்திகளை கொடுத்திருந்தார் என்று சொல்லி அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். அதை வைத்து ஜெபிக்கும் போது சிலருக்கு வெளியிலே வசனம் பேசுவதற்குள்ள கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் வெளிச்சம் கொடுக்க தெரிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அவர் அந்த மேலறையிலே அதை கொடுக்கும் போது, அப்பத்தை கொடுக்கும் போது என்னுடைய சரீரம் என்னாக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் பேசும்போது என்னுடைய ரத்தம் என்று தாக்குன்னு சொல்லி கொடுத்தார். சரிதானே? ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சரீரம் மதிப்பிட முடியாத பரிசுத்தம் உள்ளது. அவருடைய ரத்தம் மதிப்பிட முடியாத பரிசுத்தம் உள்ள ரத்தம். அப்ப அதுக்கு ஏற்றபடி உங்களை கொண்டு வர வேண்டுமானால், நீங்கள் இம்மையிலிருந்து மறுமையிலே போக வேண்டுமானால் அந்த அதே சுத்த ரத்தம் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ண வேண்டும். அவருடைய சுத்த மாம்சம் கிரியேட் பண்ண வேண்டும். அந்த சுத்த மாம்சத்திலிருந்து தேவ சாயலாய் மாற்றுவதற்கு தேவன் இந்த பூமியிலே கொண்டு தீர்மானித்து தருகின்ற திருவிருந்தை அற்பமா எண்ணாதபடி அதை சரியாய் தேவ பிள்ளை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயுமே மாட்டிக்கிடாதீங்க. அந்த திருவிருந்து சரி, அதோட பிசாசு நமக்குள்ள ஏறுவான். ஒரு மனுஷன் இந்த திருவிருந்துல தவறான எண்ணத்தோடு இருந்ததுனால அப்படியே யூதாசுக்குள்ள இறங்க நான் பிசாசு. முறையா திருவிருந்து இல்லைன்னு சொன்ன களதான் அந்த பிள்ளை. முறையா திருவிருந்து எடுக்காவிட்டால் அது களதான் அந்த பிள்ளை. முறையா திருவிருந்து கொடுக்காவிட்டால் அது சபை கலைகள் தான். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறது திருவிருந்த பயங்கரமா பார்ப்பாரு. என் பிள்ளை பரிசுத்தம் எடுக்கிறதுனால என் சாயலை உனக்கு தருவார். என் பிள்ளை பரிசுத்தமா இதை எடுத்துக்கொள்ளுகிறதுனால தன்னுடைய சாயலை உனக்கு தருவார்.
என் பிள்ளை பரிசுத்தமா எடுக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிப்பா. கேன்சர்களோ பெரிய கட்டிகளோ பெரிய வியாதிகளோ உனக்கு வராதபடி அந்த திருவிருந்தனை காத்துக்கொள்ளும் என்று ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முறைப்படி பாதம் கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அடங்குறதே அதுதான். பெருமை உள்ளவன், அகங்காரிகள், அகங்காரம் உள்ளவன், குணப்படாதவன், விவேகமில்லாதவன், இயேசுவை பற்றி அறிவில்லாதவன், சுடுகாடு போல நடக்க எல்லா கழுதைகளும் அந்த பாதத்தில் அடங்கும் போது தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்காது. இல்லாவிட்டால் இந்த பூமியோட அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனபடி தேவ பிள்ளை திருவிருந்தை குறித்து மிகவும் எச்சரிக்கை இருக்க ஆவியானவர் சொல்லுக. ஹல்லேலூயா, ஆமென். சரிதானே சொல்றது? நான் ஒன்றும் பேசல, ஏசப்பா பேசுறாரு. இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க, உன் வீடு பாக்கியமா மாறும். ஒரு வருஷம் நீ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துப்பாரு. ஒரு வருஷம் சரியா ஓடு, கஷ்டம் இருக்கட்டும், ஓடிப்பாரு. அப்படி உன்னிலிருந்து விழுகிற கண்ணீர் உன் வீட்டை ஆசீர்வதிக்க தொடங்கும். உன்னில் விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்களும் நீ படுகிற பாடுகளும் உன் வீட்டை கட்டி காக்க தொடங்கும். கர்த்தரே உன் வீட்டுக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்க தொடங்குவா. அப்படி திருவிருந்து சரியா எடுக்காவிட்டால் அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் வருவது கஷ்டம். கர்த்தர் வருவது காரியம் உன்னோட ஒரு பங்கில்லை. ஏன் அவருடைய ரத்தத்தை மாம்சத்தை சரியாய் புசிக்காம இருக்கிறதுனால உன்னோட பங்கில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விட்டு போவார், ஆபத்து வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. கடந்த திருவிருந்துக்கு 200 பேருக்கு மேல எடுக்கல, 150 பேருக்கு மேல எடுக்காம போற பார்த்தேன். ஹல்லேலூயா. என்னையா கஷ்டம், என்ன பிரச்சனை தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒரு சந்தைக்கு வந்ததை போல மலக்கரை வித்தாச்சு பெய்யாச்சு, ஏதோ மீன் வித்தாச்சு அப்படியே போனோம். திருந்தன அப்படியே பங்கன்ன அதுக்கு பொறுப்பென்ன அதெல்லாம் செய்துட்டு போனோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த கூட்டம் நடத்துறோம், எங்களுக்கு வேலை இல்லையா? 10 ரூபா சம்பாதிக்க போகக்கூடாதா? எல்லாம் போகலாம். ஏன் நடத்துகிறோம்? எப்படியா நாங்கள் உங்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் உருவாக்கின பின்பு நீங்கள் அநேகரை உருவாக்க வேண்டும். அதுக்கு அந்த கூட்டங்களை நடத்துவது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும், வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. கத்தோலியோட திருவிருந்து டிஃபரன்ஸ், சிஎஸ்சியோட திருவிருந்து டிஃபரன்ஸ், ஏஜியோட திருவிருந்து டிஃபரன்ஸ், இன்னும் சால்வேஷனுடைய திருவிருந்து டிஃபரன்ஸ், சகல இந்த திருவிருந்துகளும் ஒவ்வொரு டிஃபரன்ஸாய் போய் கொண்டிருக்கின்ற காலகட்டம். அந்த அப்போஸ்தலர் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவர்கள் அதை சரியாய் கண்ணீரோடு எடுத்த போஜனம் இன்னைக்கு அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த போஜனத்தின் மீதியை நாய்க்கு போடுறதை பார்த்தேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பாவம். ஒரு திருவிருந்துல நாயும் கூட நிற்கிறது. பெரிய பாஸ்டர், பெரிய மிரக்கல் செய்கிற பாஸ்டர், அவங்க திருவிருந்துல நாய் கூட இருக்குது. தவறான வழிகளை திருவிருந்தை எடுக்கிறதை பார்த்த இந்த கொரோனா நாட்கள். அப்ப என்ன இவனுக்கு ஞானம் இருக்குது? பெரிய பீத்த பாஸ்டர்னு சொல்லிட்டு இல்ல, முதல்ல இந்த ஞானம் சரியா வரணும், அதுக்கு பின்புதான் பெரிய பாஸ்டர். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தேவனுடைய பிள்ளை, நீ திருவிருந்தை குறித்து நீ போதிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் பேர் போதிச்சிருக்கேன், அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. உங்க புருஷன் நீங்க இல்லாவிட்டால் நீங்கள் அழகா வீட்டில் போய் சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. கடைசியா முடிக்க போறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 படிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவசிக்கிறாய், காணாமல் இருந்து விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இது உங்களை தொடும். இதோட நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தைக்கு நேரா நீங்க திரும்பி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப சபையில ஒரு 10-70 பேர் இப்ப இருக்கிறீங்க. இந்த உபாச கூட்டத்தில் எத்தனை பேரை தேவன் தொட்டு இருக்கிறார்? எத்தனை பேரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார்? நீங்க ஏன் சீர்திருத்தம் இல்ல, ஏன் கிறிஸ்துவோடு நடக்க முடியலன்னு சொன்னா, கர்த்தர் நம்ம தொடாவிட்டால் ஒருபோதும் சீர்திருத்தம் வராது. எத்தனை பேரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார்? Jesus touch how many numbers? நல்லா புரிஞ்சுடுங்களா? ஹல்லேலூயா. இந்த தோமா இயேசுக்கு பிரியமான சீஷன் தான். இயேசு பிரியமாய் நடந்தவன் தான். இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் காட்டில் விட்டுட்டான். இயேசு கூட நடத்தி கொண்டு இருக்கும் போது, நான் உயிரடைவேன், 3ஆம் நாள் திருப்பி வருவேன் சொன்னது எல்லாமே சொல்லுங்க காட்டில் விட்டுட்டான். விட்ட பின்பு
இங்க 10 பேரும் சில பெண்ணுங்களும் இயேசுவை கண்டாச்சு. இவர் மனங்குழம்பி நடப்பாக ஆளு. ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் சும்மா படிச்சேன். கிறுக்கனை போல ஆக்கம். புரியுதா? கிறுக்கனை போல. என்னுடைய அந்த வேசி கண்டானாக சொல்றாங்க ஆறு மகதுல்ல மரியா. இவன் என்ன கேட்ட அன்பொண்ணு இல்லை, அந்த பேதுரு கண்டேன்னு சொல்றான். மகதலிச்சு போன எப்படி காணுவான்? புரியுதா? நாங்க எல்லாரும் இட்டு ஓடினதாக்க அதுல நிறைய பேர் முன்னே இட்டு ஓடியாச்சு. ஆண்டோட பிடிபடும் போதே இவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லி என்னை முன்ன வச்சு குற்றியும் கொண்டு ஓடிட்டாச்சு எல்லாம். நான் அன்பா இருந்தேனே, நான் இவ்வளவு நேசமா இருந்தேன், அப்ப ஏன் எனக்கிட்ட வெளிப்படல? அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஆமே. ஏன் எனக்கிட்ட வெளிப்படல? ஏன் அவர் எனக்கு காண முடியலன்னு சொல்லி ஆக்கம் ஆளு பயங்கர தேட்டமாக்கும். எங்க? மறுபூமியிலையும் கெர்சமேன் தோட்டத்திலையும். இப்ப மக்கள் எருசலேமை போய் தேடும் போல. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் கூடினாரோ மலைகளிலையும் எங்கெல்லாம் பிரசங்கம் அங்கெல்லாம் அங்க போய் நிற்கிது காணவுக்கு வேண்டி. ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் புரியுதுங்க? அங்க பிரசங்கம், அங்க போவோம் மேல மலையில பிரசங்கம், அங்க போவோம். இப்படி ஓடிய இயேசுவை காண முடியாம தளர்ந்து உயிர் பையாக்க ரூமுக்குள்ள வாகுது. அவன் எல்லாரும் சொல்றாங்க டேய் நான் கண்டாடான்னு சொல்லி. அப்பெல்லாம் ஒற்ற வார்த்தை சொல்றாரு, நான் விரலை விட்டு தொட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன். கருத்தை தட்டி கத்தரு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நான் தொட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன், தொட்டு பார்க்காம நம்ப மாட்டேன்னு சொல்லி அவருடைய உள்ளம் உடைந்து நொறுங்கினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளம் உடைந்து நொறுங்கினது. இத்தனை வார்த்தைகளை கேட்ட உடனே தேவன் மனுஷ சாயலாய் ரோமுக்குள்ளே இறங்கினார். கரங்களை தட்டுவோம், கர்த்தரை நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேடு ஆண்டவரே, நீ தேடு ஆண்டவரே. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னை தட்டி கேட்டால் கர்த்தர் உன் ரூமிலேயோ எங்கே கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் தரிசனம் ஆவது மாத்திரமல்ல, அந்த ஒளி உன் மேலே தரித்திருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். ஏன் ஒளி உன்னிடத்தில் தரிக்கிறது என்று சொன்னார், அந்த ஒளியை பார்த்து நடப்பதற்கு, அந்த ஒளியை விசுவசித்து நடப்பதற்கு, அந்த ஒளியின் பின்னே வாழ்வதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அறையில் இறங்கி வந்த. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சரி ஓகே இறங்கி வாராரு. இப்ப ஆவியில வந்தா யார பிரியப்பட அவங்களுக்கு மாத்திரம் தான் காதுல சத்தம் கேட்க, மற்ற ஒருவரும் கேட்காது. இதுன்னு புரிஞ்சுடுங்க. அவங்க காதுகள் எல்லாம் அடைச்சிடுவாரு. அவங்க சரியில்லை. இதை நல்லா கவனிச்சிடணும். அவர் வருகிறதையும் அந்நிய பாஷைகளையும் அவர் வந்து கிரியை செய்வதெல்லாம் ஒருவருக்கு தெரியும், மற்றது ஏதோ நடக்குன்னு தெரியுமே தவிர இன்னதுன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபையில ஏதோ சம்பவிச்சு ஏதோ ஒரு காரியம் நடந்துன்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர இன்னது சம்பவிச்சுன்னு தெரியாது. அப்போஸ்தலன் பவுல் மேல அப்போஸ்தலர் 9 அவரை தூக்கி வீசப்பட்டிருக்குது. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், அவருடைய வெளிச்சமும் அவர் மாத்திரம் தான் பேசுகிறார். நீ யார்? கூட வந்தவங்களுக்கு ஒன்றும் அந்த அறிவை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? பிரயோஜனமற்ற பாத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் பிரயோஜனமற்ற வந்தார்கள். பிரயோஜனமற்றபடினால் அவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கல, ஒன்றும் கொடுக்கல. அதை போல நம்ம பிரயோஜனமற்றவளா இருக்கக்கூடாது. முதல்ல இயேசுவை நம்ம இருதயத்தில் கொண்டு வர வேண்டுமானால் தோமா தேடினது போல நீங்கள் தேடி பாருங்க. கர்த்தர் உன் ரூம் அறையில நிச்சயம் வந்து உன்னோடு பேசுவா, உன்னை தட்டுவா, உன்னை உணர்த்துவா. அந்த வெளிச்சத்தை காண்பாய். பின்புதான் உனக்கு பிரகாசம் வருமே தவிர இல்லாமல் பிரகாசம் வராது. ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் வழிகளில் நடக்கிற சபைகளுக்கு நல்லா தெரியும். அந்த சபைகள் வந்து ஒரே மனமாய், ஒரே சந்தோஷமாய், ஒரே தாய் பெற்ற இயேசு பெற்ற பிள்ளையாய் வந்து ஆராதிப்பாங்க. அந்த பிரசன்ஸ் அதிகமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டு போவாங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், தோமா காலில் விழுந்தாச்சு. ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி காலில் விழுந்து கட்டி பிடிச்சாச்சு. ஹல்லேலூயா. இது நமக்கு தேவையாக தினம் முத்தம் கொடுக்கணும். காலை கட்டி பிடிச்சு 10 விரலை முத்தம் கொடுக்கணும், முதுகில முத்தம் கொடுக்கணும், அடிபட்ட கையில முத்தம் கொடுக்கணும். நீ ஆவியில முத்தம் கொடு.
இதான் கர்த்தர் விரும்புகிறது. அதுதான் அந்த பாவியாயை சரி செய்து பாவத்தை தீர்த்து போயிட்ட சுகமா. தேவ பிள்ளைகள் ஜெபித்து முடிக்க அவரை முத்தம் கொடுத்து முடி, அதெல்லாம் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்குறீங்களா பேரங்களை கிட்ட எல்லாம் ஒரு முத்தம் தால கேட்குறீங்களா? ஏன் கேட்குறீங்க? உங்க பிள்ளைகிட்ட கேட்குறீங்களா முத்தம்? அப்போ அவருக்கு தேவை இல்லையா? நீங்க அவருடைய பிள்ளைகள் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் முடிஞ்சு கும்பிடணும், குனிந்து பாயிலையோ ஒரு பெட்ஷீட்லையோ குனிஞ்சு காலில் கும்பிட்டு தான் சுகம் எழும்பி போகணும். ஹல்லேலூயா, அது அவருக்கு திருப்தியான ஒரு ஜெபம். ஓகே, இருக்கட்டும். ஹல்லேலூயா, சரியா? நீங்க அதை பெண்ணி பாருங்க மக்களே, பெண்ணி பாருங்க. சரியா? உன்னோட கர்த்தர் நடப்பா, உன்னோட கர்த்தர் இருப்பா. ஹல்லேலூயா. அப்ப தோமாவை பார்த்து சொல்லுங்க, தோமாவே நீ கண்டுத்தான் இப்ப என்ன விசுவசிக்கிற இல்லையா? காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பாக்கியம். இந்த காணாமல் விசுவசிக்கிற யார்? நல்லா புரியும். காணாமல் விசுவசிக்கிற யார்? இந்த காணாமல் விசுவசிக்கிறவர்கள் தான் வார்த்தையை தேடுகிறது, வார்த்தையை கண்டுபிடிக்கிறது, வார்த்தையை உணர்கிறது. அவங்க டைம் பாஸ்ட வர மாட்டாங்க. ஒரு 6 மாசத்துல இந்த வார்த்தை, இந்த ஊழியர்களுடைய வார்த்தை எனக்கு பிடிக்கணும், இந்த வார்த்தையை கம்யூனிட்டி இதுல என்ன இருக்குது என்று சொல்லி அவன் வீட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். அந்த வார்த்தை, அந்த மாம்சமாய், வார்த்தை மாம்சமாய் வந்தது, அந்த மாம்சம் ஆவியிலே மாறி அவனுக்கு வெளிப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக நாட்கள் தேடினதுனால, அநேக நாட்கள் நம்பி இருந்ததுனால இந்த வார்த்தை உண்மையா ஆண்டவர் பேச வேண்டும் என்று நீங்க நன்றாய் அந்த வார்த்தையோடு உலாவி உலாவி விசாரிக்கும் போது அந்த வார்த்தை உனக்காக மாம்சமானது, அழகாய் ஆவியாய் உன்னை நிரப்ப வரும். அப்போது நீ அதை கண்டுகொள்வாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் 2ஆம் ஸ்டெப் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மக்கள் எல்லாம் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. கரத்தை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். மாத்திரமல்ல, இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறாங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்களும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை நீ முகமுகமாய் தரிசிக்கும் போது நிச்சயமா உலகத்தில் வாழ மாட்டேன், நிச்சயமா உலகத்தில் வாழ மாட்டேன். அன்றைக்கு எல்லாம் குப்பை தூசியும் என்று சொல்லி பவுல் போனது போல நீயும் கர்த்தருக்காக யாத்திரை பண்ணுவாய். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தர் வந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.